எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட ப்ரிலிமினரி எக்ஸாமில் கேட்ட ஜியாகிரஃபி பார்ட், இதுக்கு முன்னாடி பாலிட்டி போட்டிருப்போம், இதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் போடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஜியாகிரஃபிலேருந்து ஒன்லி 4 கொஸ்டின்ஸ், அது ஒரு 5 கொஸ்டின் கூட சொல்லலாம், அது மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஜியாகிரஃபி ரிலேட்டிவ்லி ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CO2 நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கார்பன் டை ஆக்சைடு தான் புவி வெப்பமாதலுக்கு மிக முக்கியமான காரணி. நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், அது NO2 இருக்கலாம், NO3 இருக்கலாம், இதுதான் அமிலமலைக்கு முக்கியமான காரணங்கள். உர தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் நைட்ரஜன் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடாகவும் அப்புறம் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடாகவும் மேலே போய் அதுதான் நைட்ரிக் அமிலமாகவும், கந்தகம் வந்து கந்தக அமிலமாகவும் கீழே வருது. pH 5.6க்கு கீழே இருந்தது அப்படின்னா அமிலமலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அமிலமலைக்கு மிக முக்கியமான காரணமாக இது இருக்குது. அதே மாதிரி காரியம், லெட்டு, நிலத்தடி நீர் மாசு மற்றும் காற்றில் உள்ள துகளுக்கு உண்டான மாசு. ஹைட்ரோ கார்பன் எனக்கு தெரில, இது ஒலி வேதியியல் புகை காரணி உருவாவதற்கு ஒரு மூலப்பொருள் அப்படின்னு இருக்கு. ஆனால் மேலே இருக்கிற 3 ஆப்ஷனை மட்டுமே வச்சுட்டு நம்மளால் ஈஸியாக இதுக்கான ஆன்சர் அப்படின்றத கொண்டு வந்துட முடியுங்க. பாருங்கள், CO2 புவி வெப்பமாதல். ஸோ எல்லாத்துலேயுமே 2 கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இது கிடையாது, எலிமினேட் பண்ணிடலாம் நம்ம. NO2 அப்படின்றது அமிலமலை. ஸோ அப்போ 2 ஆப்ஷனை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறப்ப உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிகிற 2 மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்ததை நீங்கள் வச்சு தடவணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அடுத்து காரியம் என்னவாக இருக்கும், ஃபஸ்ட்டு 2 தெரிஞ்சிச்சு, அடுத்தது போட்டுட்டு அடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்து போகணும். சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கவர்னன்ஸ் அதில் வரும். ஸோ இது GIS அப்படின்றதுனால இதை கூட நம்ம எடுத்துக்கலாம். தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளுக்கும் பின்வருவனவற்றில் எது ஒரே இடத்தில் அமைந்துள்ளது? TNGIS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு, இதுதான் இதுக்கு வந்து கரெக்டு. சரிங்களா? தமிழ்நாடு ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், குளோபல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு ஒன்று கிடையாது, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் GPS தான் இருக்குது. சரிங்களா? GPSக்கு இதுவும் சம்மந்தம் கிடையாது. அப்போ ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒரு புவியியல் தகவலை என்ன பண்ணுறாங்க, ஒரு தகவல் தொழில்நுட்ப தகவலோடு சேர்த்தா அதை தான் GIS அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் மேப்பில் பார்க்குறப்ப எந்த இடத்துல அதிகமாக நிலநடுக்கக்கூடிய ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகிடும், ரெக்டர் அளவு ஸ்கேலில் ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இடத்தோட அமைப்பும் கொடுத்துருப்பாங்க. 2 தகவல்கள் சேர்ந்து நமக்கு பிக்டோரலாக ஒரு ரெப்ரசன்டேஷன் வரப்போ ஈஸியாக புரியணும். அதுதான் GIS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து Bங்க. அடுத்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபல்ஸ் வரும். இது வந்து அந்த ஏர்லி அப்ரைசிங் INMல வரும். ஓகே, இது வந்து ட்ரிக்கியான கொஸ்டின். கிழக்கு கடற்கரையில் சுமார் 25 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 10, ஆந்திராவில் 7, ஒரிசாவில் 6 மற்றும் மேற்கு வங்கத்தில் 2 சூறாவளி புயல்களால் பாதிக்கப்படக்கூடியது. கரெக்டு. இவற்றில் எந்த பகுதியானது கடுமையான வகை புயல்களால் 70% பாதிக்கும்? இதில் சில்கா பகுதி வராது, அதே மாதிரி சுந்தரவன பகுதி வராது. புயலால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்டில் அதிகமாக ஆந்திர பிரதேஷ் தான் பாதிக்கப்படும். ஸோ அப்படின்னு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இதில் நெல்லூராக இருக்கும், இல்லைனா மச்சிலிப்பட்டினமாக இருக்கும். எப்பயுமே வந்து நமக்கு வானிலை அறிக்கை சொல்கிறப்ப தமிழ்நாடை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் அப்படின்னு தமிழக கடற்கரை நோக்கி வரும். ஆனால் என்ன ஆகிடும், நெல்லூருக்கும் மச்சிலிப்பட்டினத்துக்கும் இடையில கரையை கடக்கும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க, நியூஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இதில் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகிற பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லூர் பகுதி தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. TNPSCயோட ஃபைனல் கீழே எதை வேணால் மாறலாம், மச்சிலிப்பட்டினமாக கூட மாறலாம். ஆனால் இப்போ இருக்க இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோடைய டேட்டா படி இது நெல்லூர் பகுதி தான் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய பகுதியாக இருக்கிறது. சரிங்களா? கர்நாடக டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. மால்நாடு அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. மால்நாடு என்று அழைக்கப்படுகிறது.
இது புது கொஸ்டின் சரிங்களா. இதில் நிறைய கொஸ்டின் வந்து புது கொஸ்டினாகவே இருக்குது. நிலவின் சில பகுதிகள் எப்பொழுதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏன் என்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு செங்குத்தாக பர்பண்டிகுலராக இருக்கிறது சரிங்களா. இதுவும் ரொம்ப முக்கியமானது. என்னென்னா நிலவுடைய பகுதிகள் 41% நிலங்கள் மட்டும்தான் சூரிய ஒளியை பார்க்கிறது. மீதி இருக்கக்கூடிய பகுதிகள் சூரிய ஒளியை பார்ப்பதில்லை. 2 மில்லியன் வருடங்களாக அது வந்து இருளாகவே தான் இருக்குது சரிங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே சும்மா கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ பூமியை சுற்றிட்டு அதனுடைய அச்சில் நிலா சுற்றிட்டே வரும். சூரிய ஒளி நமக்கு இந்த இடத்துல இருந்து தான் வரும். நிலவோடைய ஒளி படுறதே கிடையாதுங்க சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாவே நம்மளால் ஈஸியாக அதுக்கான ஆன்சர் அப்படின்றத எடுக்க முடியுங்க சரிங்களா. ஓகே, அடுத்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அதுலேயும் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேங்க. நன்றி.